ஒரு ஊனமுற்றவர் இந்த பெண்ணோட கடைக்கு வந்து ஒரு பார்சலை டெலிவரி பண்ணுறாரு. அந்த பெண்ணும் கோடை ஸ்கேன் பண்ணி $15 பே பண்ணுறா. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பார்சலை பிரித்து பார்த்தா அதில் அவள் ஆர்டர் பண்ணதை விடவும் விலை மதிப்புள்ள ஒரு உணவு தான் அதில் இருந்துச்சு. இன்றைக்கு எனக்கு லக்கி டேயாக இருக்குது என்று சிரிக்கிறாள். அப்போ பக்கத்தில் இந்த பொண்ணு சொல்கிறா, நீ அதை திருப்பி கொடுத்துடு, இல்லைன்னா அது அவரோட வேலைக்கே ஆபத்தாகிவிடும். நீ உன்னோட வேலையை பாரு, இது எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். இதற்கிடையில் அந்த டெலிவரி மேன் தன்னோட பைக்குக்கு போய்த்து அதில் இருந்த ரிசிப்டை பார்த்துட்டு அவசரமாக அந்த பெண்ணிடம் திரும்பி போகிறாரு. சாரி மிஸ், நான் உங்களுக்கு தப்பான உணவு பார்சலை தந்துட்டேன். இதுதான் உங்களுடைய உணவு பார்சல். நான் கொடுத்த அந்த விலை மதிப்பான உணவு பார்சலை எனக்கு திருப்பி கொடுங்க. நீ லேட் பண்ணி விட்டாய், நான் அதை சாப்பிட்டு விட்டேன் என்று அவள் போய் சொன்னாள். அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட அந்த உணவோட விலை $150. அதோட மீதி பணத்தை கொடுங்க. அதை கேட்டதும் அவள் கோபப்பட்டு, நீ ஒரு முட்டாள், நீ செய்த தவறுக்காக நான் ஏன் $150 கொடுக்கணும்? நான் உன் காலில் உதைக்கும் முன் நீ என் கடையிலிருந்து வெளியேறிவிடு என்று அவரை திட்டி விரட்டி விட்டாள். என்ன ஒரு கஷ்டமான நாள் என்று சொல்லிக்கொண்டு அவமானத்துடன் அவர் வெளியேறினார். சற்று நேரம் கழித்து அந்த பெண்ணுடைய அம்மா கால் பண்ணி, உன்னுடைய அப்பா வீட்டு கூலிக்காக $2000 பணம் போட்டிருக்கிறார், அது எனக்கு உடனடியாக வேண்டும் என்று கூறினார். சரி அம்மா, நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவள் ஃபோனை எடுத்து அம்மாவிற்கு பணம் அனுப்பும் போது அவள் $15 கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக தவறுதலாக $1500 அந்த டெலிவரி செய்தவருக்கு அனுப்பியதை கண்டாள். அவள் தலையில் கையை வைத்தவாறு உடனடியாக அந்த டெலிவரி செய்தவரை தேடி ஓடினாள். அவர் அவளிடம் வந்து, நீங்கள் கூடுதலாக பணம் செலுத்தி விட்டீர்கள், இதோ உங்களுடைய மீதி பணம் என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவருக்கு கொடுத்தார். அவள் கண்களில் கண்ணீருடன் முட்டி போட்டுக்கொண்டு, நீங்கள் ஒரு தேவதை, நடந்த எல்லாவற்றிற்காகவும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் கடைக்குள்ளே அவசரமாக ஓடி அந்த உணவு பார்சலை எடுத்து அவரிடம் திருப்பி கொடுத்தாள். உங்கள் தகுதியை நிரூபிக்க பணம் தேவையில்லை, குணம் மட்டுமே போதும்.